வரத்து குறைவால் கோயம்பேட்டில் உச்சம் தொட்ட தக்காளி விலை கிலோ 70 ரூபாயை தாண்டி விற்பனை. சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தீர்வு காண அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை 15ஆம் தேதி தொடக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை துணை முதலமைச்சர் உதயநிதி ஆலோசனை. சென்னை மெரினாவில் இன்று நடைபெற உள்ள விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தீவிரம். அனைவரும் ஒன்று என்பதுதான் சனாதனம். ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் அன்ன பிரசாதத்தில் பூரான் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தேவஸ்தான ஊழியர்கள் உறுதி. சிதம்பரம் நடராஜர் கோயில் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டக் கல்லூரிகளில் உள்ள காலி இடங்களை அரசு உடனே நிரப்ப வேண்டும். ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் 65% தொகையை வழங்கும் மத்திய அரசு. தொழில்நுட்ப கோளாறு நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. போஸ்னியாவில் கனமழை வெள்ளம் நிலச்சரிவு 16 பேர் பலி. லெபனான் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல். ஹமாஸ் அதிகாரி குடும்பத்துடன் உயிரிழப்பு. முதல் T20 போட்டி இந்தியா வங்காளதேசம் இன்று மோதல். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு கனமழை தொடரும். வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.